எல்லாமே நான் பேசுனது தானே, நான் மறுக்கவே இல்லையே. இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் கூட்டு வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க வந்து அரை மண்டலுக்கு மட்டும் தாங்க பைத்தியம் பண்றோம், முழு மண்டலுக்கு பண்றது இல்ல, முழு மண்டலுக்கு பண்றதுன்ட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ரஜினிகாந்த் ரசிகர்லாம் வந்து வேற அவங்க தலைவர் வந்து 2021 ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாரு. ஏன்னா மெண்டலுக்கு ஓட்டு போட்ட கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தமிழ்நாட்டுல வந்து அவர் பச்சை தமிழனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்லன்னா எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு, பிரச்சனை இல்ல. ஆனாலும் வந்து அவர் வந்து சிவாஜிராவ் கைக்குவாட்டு பேரை மாத்திக்கிட்டு இப்ப வந்துட்டு எங்களை ஆள போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் சிகிச்சை குடிக்க முடியுமான்னு கேட்டேன். சாரி தம்பி, நாங்க வந்து மூளையில மனப்பொருள் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கிறோம், மூளையே இல்லாதவங்களுக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுட்டு இருக்கிற நீ எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க போயிருக்க நீ? ஹைதராபாத் சினிமா ஷூட்டிங் போயிட்டான், சினிமா ஷூட்டிங் போயிட்டான். அவனுக்கு ஒரு ஊருக்கு 4 ரசிகர் இருப்பான். அவன் மெண்டல், இவன் முழு மெண்டல், முழு மெண்டல். அவன் உட்கார்ந்து எங்கள் தலைவர் துரைமுருகா நீ கடைநூலுக்கு பேச வரியா, உன்னை வெட்டுற, நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தா நான் கடைநூல இருக்க, வாடா வாடா. 70 வயசுல நடிக்கிறாருங்க, 70 வயசுல நடிக்கிறான்டா. அதான் நடிக்க பிரச்சனையே. ஏன்னா 70 வயசுல நடிக்கிறான். சுடுகாடு வரை நடந்து போகும் தெம்பிருக்கும் போதே செத்து போங்க வைரமுத்து. வைரமுத்து உங்க நெருங்கிய நண்பர் தான். வைரமுத்து கேளுங்க, 70 வயசுக்கு மேல இருக்காத மதிப்புண்ணுங்காரு. 8 மனுஷமால பிரிச்சுக்கோ, எந்த 8 நீங்க இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோங்கிறாரு. நாங்க சொல்றோம் 8ஆம் 8க்கு மேல இனி உங்களுக்கு நாம் நமக்கு பிள்ளைகளா நிம்மதியே கிடையாதுடா, நிம்மதி கிடையாது. வா, ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டுடைய ரியல் சங்கி, அவன் தான் சங்கி. மண்டைக்குல மயிர் நாயில் பார்த்தா மண்டைக்குல மூளையே இல்ல, மூளை ஒழுகி மூக்கு வழியா ஊத்திருச்சு போல இருக்கு பேசுறதுலாம். சொல்றது நான் தெரியும் சொன்னா தெரியும் சொல்லுவேன், தெரியாது சொன்னா தெரியாது சொல்லுவேன். என்ன 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் சொன்னா தெரியும் சொல்லும், தெரியாது சொன்னா தெரியாதான்னு சொல்லும். எப்ப காந்தி பிறந்தது என்ன தினம்பா, எனக்கு தெரியாது பா, தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவேன். கண்ணா தெரியும் சொன்னா தெரியும் சொல்லுவேன், தெரியாது சொன்னா தெரியாது சொல்லுவேன். இச்சச்ச கச்சச்ச கச்சச்ச இச்சச்சா. என்னடா தலைவர்னு சொல்லுங்க, ரஜினிகாந்த் சொல்லாதீங்க, அவர் தலைவர்னு சொல்லுங்க. அவங்க ரசிகர்னா கோபப்படுற